ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. நானும் என் நண்பனும் மசினக்குடியில் இருக்கிற தெப்பக்காடு யானை காப்பகத்துக்கு போனோம். நம்ம நண்பனை பார்த்தா யானைக்கே பயிற்சி கொடுக்குற பலே பயில்வான் மாதிரில இந்த யானைகளுக்கான எத்திசையிலும் இருந்து யாரோ வந்திருந்தாங்க. அங்க ஒரு மயில் மரத்து மாதிரி நின்றுச்சு. அதை பார்த்து இந்த பாட்டு நான் பண்ணேன். என்ன மயில விரிச்சிக்கினேன், யார பார்த்து சிரிச்சிக்கினேன், எப்படி பாட்டு. உள்ள போறதுக்கு வழி மேல வெளியே வச்சுட்டு வரிசையில பல பேர் நின்று இருந்தாங்க, என்னைய நண்பனை சேர்த்து. என் நண்பனுக்கு தெய்வீக சிரிப்பு இல்ல. அப்படி வரிசையில நின்றுட்டு இருக்கும் போது அங்க தொட்டாச்சினிங்க செடி யாருமே தொடாம நின்று இருந்துச்சு. நான் தொட்டேன், சினிங்கிருச்சு. நான் என்னமோ யானை காப்பகம் அப்படின்னு உடனே யானைகள்லாம் சின்ன கூண்டு அடைச்சி வச்சிருப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யானைகள் சுதந்திரமா காட்டுல வாழற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருந்தாங்க. பாக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இங்க பாருங்க, அங்க ஒரு குட்டி யானை குதிச்சு வருது, நடந்து வருது. இந்த யானை காப்பகத்துக்குள்ள பொதுமக்கள் 2 வாட்டி அனுமதிக்கப்படுவாங்க. ஒன்னு காலையில, ஒன்னு சாயந்தரம். யானைகளுக்கு உணவு வழங்குறத நம்ம நேரா பார்க்கலாம். நாம எப்படி சாப்பிடுறோம் அப்படின்னு பாக்கிறதுக்கு தான் ஆள் இல்ல. ஆனா யானை எப்படி சாப்பிடுன்னு பாக்கிறதுக்கு ஆர்வமா 1000 பேர் போனாங்க. அதுல நானும் ஒருத்தன். யானைகள் அப்படின்னாலே நமக்கு ஒரு இனம் புரியாத காதல் இருக்குது. அது சின்ன யானையா இருந்தாலும் சரி, பெரிய யானையா இருந்தாலும் சரி, யானைகளுக்குள்ளே யாவும் அடங்கும் அப்படின்றது இந்த அடியனோட சின்ன கருத்து. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்ற பழமொழிக்கு ஏத்த மாதிரி சின்ன வயசுல வீதிகள்ல யானை வர்றதுக்கு முன்னாடியே மணி சத்தம் கேட்கும். அப்படியே மலமலன்னு மாடி மேல ஓடி போய் யானைகளை ரசிச்ச காலங்கள்லாம் உண்டு. அவங்க கிட்ட காசை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கின ஞாபகம்லாம் வந்து போச்சு. இந்த யானை காப்பகத்துல 28 யானைகள் இருக்கான், 2 குட்டி யானைகள் உட்பட. இந்த ஒவ்வொரு யானைகளும் தனித்தனி பாகன்கள் பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லப்பா, இங்க ஒவ்வொரு யானைக்கும் தனித்தனி பேர்கள் வேற. இந்த இவர் பேரு கிரி. இந்த கிரிக்கு பேர் நிக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க பேர் வந்து மசினி. நல்ல பேர்ல. இந்த இங்க முதல்ல நிக்கிறவங்க பாமா, அதுக்கு பக்கத்துல நிக்கிறவங்க காமாட்சி. இவங்க தான் இங்க இருக்கிறதுலே வயதானவங்க. எங்க பக்கத்துல இருக்கிற சந்தோஷ காணும், எங்கேயாவது உல்லாசமா உலா போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவங்க தான் 2 குட்டி யானைகள். இவங்க வந்து பொம்மி, இன்னொருத்தர் பேர் வந்து ரகு. இவங்க 2 பேர் தான்ப்பா ஆஸ்கார் விருது பெற்ற படமான யானை முணுமுணுப்பு, அதாவது எலிபென்ட் விஸ்பரஸ் படத்துல நடிச்ச 2 யானைகள். எல்லா புகழும் யானைகளுக்கு. பா தலை வராரு, கொஞ்சம் எல்லாம் ஓரம் போங்கப்பா. யார் தெரிந்தா தலை, இதுதான் நம்ம சந்தோஷ். பாகுபலியே அலேக்கா தூக்குன பலே கிளாடி மாதிரில நம்ம ஆளு. நல்ல வேலை இவ்வளவு பெரிய தந்தம் கொண்ட யானையை காப்பாத்தி காப்பகத்துல வச்சாங்க, இல்லைன்னா காணாம போயிருப்பா போல. அடுத்து இவங்களை கூட்டு வந்தாங்க. இவங்க இவளா இவரா ஒரே குழப்பமா இருக்குதுப்பா. ஏதோ ஒண்ணு, ஆனா இவங்க வந்ததுல இருந்து சொரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்கப்பா. ஏதோ பிரச்சனை போல இருக்குது அவங்களுக்கு. எனக்கே அவங்களுக்கு போய் சொரிஞ்சு விடணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா சொயிட்டு அடிச்சிட்டாங்கன்னா அதான் கம்முன்னு. அவங்க எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் தயாராயிடுச்சுப்பா. அவங்களுக்கு அழகா சாப்பாடை கொடுத்தாங்க. அடுத்த குட்டி கதையில சொல்றேன்.